ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்ட சரியா 1 மணி நேரத்துல நீ நினைச்சது நிச்சயமாக நடந்தே தீரும். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். யாரோ உன்னை பத்தி ஏதோ சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, புரணி பேசுறாங்கன்னா என்ன அதற்கான காரணம்னு யோசிச்சிருக்கியா? உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் உன்கிட்ட எந்த குறையுமே இல்லையே, என்ன சொல்லி உன்னை பலவீனப்படுத்தலாம்னு யோசிச்சுதான் உன்னை பற்றி பொய் வதந்திகளை பரப்பி அதன் மூலமாக உன்னை கெட்ட ஆளா அடுத்தவங்க கிட்ட காட்டுறாங்க. அப்படி கெட்ட ஆளாக காட்டுவதற்காக அவர்கள் சொல்லும் பொய்யையும் புரட்டையும் பெருசா நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மாக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமலா இருக்கு. அதனால யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம மறக்க வேண்டியதை மறந்துட்டு நினைக்க வேண்டியதை மட்டும் நினைச்சு நடக்க வேண்டியதை நடத்திட்டு போய்கிட்டே இரு. கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டு நினைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் மறந்து விடக்கூடிய ஆளாக நீ இருக்கிறாய். முதல்ல எதை மறக்கணுமோ, எது துக்கமோ, எது கஷ்டமோ அதை மறந்துடு. நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை மனசுல வச்சு ஞாபகமா சரியான முறையில் செயல்படுத்தி வெற்றியான ஆளாக இருந்துவிடு. இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் பல விஷயங்களுக்கு மனிதர்கள் தனக்குத்தானே பல விஷயங்களை செஞ்சு துன்பத்தை தேடிக்கிறாங்க. தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வருபவர்களை ஆதரித்து அவங்களுக்கு தேவையானப்போ ஓடி ஓடி போய் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நீ கஷ்டப்படக்கூடாது என் செல்லமே. எப்போ ஒருத்தர் தேவைக்கு மட்டும் உன்னை தேடி வர்றாங்களோ அவங்கள உன் வாழ்க்கையில இருந்து நீ தூக்கி போட்டுட்டீன்னா நீ நல்லா வாழ்ந்துடலாம். அதை விட்டுட்டு சரி அவங்க இப்படி இருக்காங்க, இப்போ நம்மகிட்ட உதவி கேட்டு வர்றாங்க, நீ ஓடி ஓடி போய் உதவி செஞ்சீனா மறுபடியும் அவங்க காரியம் முடிஞ்சவனே உன்னை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால எப்போதுமே உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய நன்மைகளையும் அடுத்தவங்களுக்கு மட்டுமே தேடி தேடி போய் செய்யாம உன் வாழ்க்கையை நன்றாக மாற்றுவதற்கான விளைவுகளை செய்துட்டு போய்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்தாலும் கடைசியில் எல்லாமே உன் வாழ்க்கையில உன் கூட சம்மந்தப்பட்டதாகத்தானே இருக்குது. வெவ்வேறு பறவை கூட்டுல கல்லெறிந்தால் பறவைகள் ஓடிவிடும். ஆனா தேன் கூட்டுல கல்லெறிஞ்சா நீதானே ஓட வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது எது நல்லதோ அதை நோக்கி நீ போ. எது தீயதோ அதை விட்டு நீ விலகி ஓடிவிடு என் செல்லமே. பெரும்பாலும் சண்டைகளுக்கான காரணங்களை விட சண்டை போடும்போது பேசிய வார்த்தைகள் தான் பிரச்சனைகளை உருவாக்கி மறுபடியும் அவர்களை பேசவே விடாத அளவுக்கு பெரும் பூதாகரமானதாக ஆயிடுது. அதனால சண்டை வரும்போதே ஆரம்பத்திலேயே அதை சரி செஞ்சிருமே விட்டுட்டு அதை இன்னும் நீயா நானான்னு பேசி வார்த்தைகளை வளர்த்து வம்புகளுக்குள் புகுந்து விட வேண்டாம். பொய் பக்கம் பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலுமே எப்பவுமே சொல்லப்படும். அதனால உண்மையை பேசக்கூடிய ஆளாக நீ அளவா பேசுற ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. பொய் 1000 பக்கம் பேசினாலும் அதை பேசுறவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு விட்டுவிடு. ஏன்னா உண்மை பேசுறவனுக்கு உண்மை என்ற ஒரு வரி மட்டும்தான் இருக்கும். ஆனா பொய் பேசுறவன் கொஞ்சம் கூட வாய் கூசாம நாக்கூசாம இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லி குறை சொல்லி குற்றம் சொல்லி பழி சுமத்தி தான் தான் சரின்னு ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் சொல்லுவான். பொய் தன்னை தக்க வைத்துக் கொள்ள போராடும் என்பது உண்மைதான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை பேசக்கூடிய நீ உன் வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிக்க தான் போற. உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்கள நினைச்சு நீ வருந்த வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு உன்னை ஒருத்தன் கஷ்டப்படுத்திட்டு நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. அவன் வருங்காலம் முழுவதுமே வருத்தப்படக்கூடிய காலமாகத்தான் நிச்சயமாக இருக்குன்றத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ நிம்மதியாக இரு. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போவதுதானே வாழ்க்கை. கவனங்களையும் கஷ்டைகளையும் கவலைகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிவாங்கிற நினப்பையும் துரோகத்தையும் ஏமாற்றங்களையும் உன்னை பத்தி அடுத்தவங்க பேசின கேலி பேச்சுக்களையும் எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன்னா வாழ்க்கைனா இது எல்லாமே வரதான் செய்யும். இதெல்லாம் பெருசுப்படுத்தாம அனைத்தையும் தாண்டி கடந்து மறந்து நீ போய்கிட்டே இருந்தீனா கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை அவ்வளவு சுலபமாக ஆட்கொள்ள முடியாது. மீண்டும் மீண்டும் நீ தோல்வி அடையிறனா நீ நம்பக்கூடிய நபர் சரியானவனா இல்ல ஒரு துரோகியான்றத கூட நீ யோசிச்சு பார்த்துக்கோ. ஏன்னா நீ ஒரு சிலரை நம்பி ஒரு சிலருக்காக நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா மீண்டும் மீண்டும் அது பிரச்சனையாகவும் தப்பாகவும் முடியுதுன்னா நீ செய்கிற ஏதோ ஒரு விஷயம் தவறு, நீ நம்பிய மனிதரும் தவறு என்பதை புரிந்து கொள்ளேன் தங்கமே. யார் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்ளும்படி நான் எல்லா விஷயங்களையும் செய்து காட்டுகிறேன். உன் தாயானவள் நீ தனியா இருக்கிறதுக்காக 10 மாதம் கருவறையிலேயே உனக்கு பயிற்சி கொடுத்து விட்ட பிறகு
இங்கு உன்னை யார் சேர்த்துக்கிட்டா என்ன, சேர்க்காம தனியா விட்டுட்டு போனா என்ன? தனிமை என்பது உனக்கு புது விஷயம் இல்லதானே? யாருடைய தயவையும் எதிர்பார்த்து யாருக்கும் அடிமையாக நீ இருப்பதை காட்டிலும் தனியா இருந்து என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், நான் நினைச்சதை நடத்த முடியும்னு தனிமையிலேயே உனக்கான காரியங்களை செஞ்சு வெற்றி பெறப்பார். நீ வெற்றி பெற்ற பிறகு இந்த உலகமே உன் பின்னால உன் கூட உனக்கு துணையா வந்து நிப்பாங்க என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். துரோகத்தின் வலியும் வேதனையும் நீ பட்டுட்டான்னு எனக்கு தெரியும். அதுக்காக அதையே யோசிச்சு புலம்புறத காட்டிலும் அதன் மூலமாக கிடைச்ச பாடத்தை வச்சு இனிமே அடுத்த முறை யாரிடமும் ஏமாறக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. கூட்டத்திலையும் உறவுகள்லையும் நிறைய பேர் இருக்கும்போது ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா கூட்டத்தில் வலிமையா இருப்பது பெரிதான விஷயமும் கிடையாது. தனிமையில இருக்கும்போது நீ தைரியமாய் வலிமையா இருக்கிறங்கிறது தான் இங்க முக்கியம். நீ வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நேரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் ஆகணும் என் செல்லமே. அதுதான் பக்குவமும் கூட. நீ கதறி அழுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் யார் முன்னாடியும் உன் கவலையையும் கண்ணீரையும் காட்டிக்காம சிரிப்பை தேர்ந்தெடுத்தாயல்லவா? அப்படி சிரிச்ச முகத்தோடு நான் நல்லா எல்லார்கிட்டையும் நீ பொய்யாகவே சொன்னாலும் இந்த பொய்யை உண்மையாக மாற்றி உன் வாழ்க்கையில நீ நல்லா நிம்மதியா சந்தோஷமா சீரும் சிறப்புமாக வாழும்படி நான் செய்றேன். நீ நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் நீ அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். உனக்கு நம்பியவர்கள் செய்த துரோகத்தை விட உன்னுடைய எதிரி கொடுக்கும் துன்பம் ஒன்றுமே இல்லைன்னு நீ வருத்தப்படுறன்றது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் சரி செய்றேன். நீ நம்பிய மனிதன் உனக்கு துரோகம் செஞ்சுட்டா, நீ அவனை நம்பினதுனால தானே அவன் துரோகின்றதை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட. அதன் மூலமாக நீ பெரிய விஷயத்துல ஏமாறாம இந்த அளவுக்கு தப்பிச்சிட்டன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. பாதை என்பது வாழ்க்கையின் பாதை அவ்வளவு சுலபமானதாக எல்லாருக்கும் இருக்காது. நீதான் கொஞ்சம் கஷ்டமானதை தேர்ந்தெடுத்து போனினா அதுக்கப்புறம் போற இடமெல்லாம் உனக்கு முன்னேற்றமும் வெற்றியும் தான் கிடைக்கும். நீ நினைச்ச இடத்தையும் நிச்சயமாக அடைந்து விடுவாய் என் செல்லமே. நீ ஏதாவது தவறான வழியில போகும்போது நீ போறது தப்பு, நீ செய்யறது தப்புன்னு உன்னை தட்டி கேட்கக்கூடிய நல்ல நண்பனும், நீ சரியான விஷயங்களை செய்யும் போது உன்னைக்கு உற்சாகமூட்டி உனக்கு தட்டி கொடுத்து அரவணைக்கக்கூடிய நண்பனும் இருந்தா வாழ்க்கையில நிச்சயமா சீக்கிரம் நீ ஜெயிச்சிடுவ. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களும் உறவுகளும் நட்புகளும் இப்போ அமைகிறது என்பது மிகவும் கஷ்டமான விஷயமாக ஆகிவிட்டதா? கவலைப்படாத. நீ எப்போதும் உண்மையை சற்று திமிராக பேசக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால யாரும் உன் அருகில் நெருங்க மாட்டாங்க நினைக்கிறது தவறும் கிடையாது. ஏன்னா உண்மை கொடுக்கும் கம்பீரம் தானே உனக்கு இந்த அளவுக்கு தலை நிமிர வச்சு பேச வைக்குது. அது திமிரல்ல என் செல்லமே. அது உன்னுடைய தைரியம், உன்னுடைய உண்மை, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய கௌரவமும் கம்பீரம். நீ எப்போதுமே இப்படியே இருந்துவிடு. விருப்பங்கள் கூட அவங்க தேடி உன்கிட்ட வந்தாங்கன்னா இருக்கட்டும். உன்னை விரும்பி உன் கூட சேர்றவங்க, உன் கூட பழகுறவங்க இருந்தா போதும். உன்னுடைய குணம் பிடிக்காதவர்களும் உன்னை பிடிக்காதவங்களும் விலகியே இருக்கட்டும். அது கூட உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு துணையாகவே இருக்கும். நல்லதே நடக்கும் உன் வாழ்வில்.